ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கப்பி ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னது? அது அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வளர்க்குறது வந்து ஈஸியாக, அது கஷ்டமாகிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் வீடியோவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான்டட் அக்வாரியம் செட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதுங்க வாட்டுக்கு இருக்கும். பிளான்டட் அக்வாரியம்னா நீங்கள் தொட்டி வாங்கி செட் பண்ணிருங்கிற அவசியம் கூட கிடையாது. சார் கலவு கூட கிடையாது. நீங்கள் நீட்டாக உங்கள் வீட்டில் உள்ள பழைய வாளியோ இல்லை ஏதோ ஒரு டப்பாவோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆற்று மண் கல் அந்த தண்ணி நல்லா கலங்க இல்லாமல் நீட்டாக போட்டுட்டு உள்ளே ஒரு 2 நத்தை கொடுங்க. இல்லை நத்தை கூட வேண்டாம், ஆற்று மண் கல் கொஞ்சம் பிளான்ட் எதுவும் வாங்கி போடணும்னாலும் போடுங்க, இல்லை அதுவும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கி போட்டுட்டு கப்பி வாங்கி விட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா சந்தோஷமாக போகும். அதுங்க மாதிரி நீந்தும். அதுங்களுக்கு சாப்பாடுங்கிறது நம்ம வழக்கமாக கொடுக்குற ஃபுட்டே கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. கப்பி வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு வாளி, இப்போ ஒரு சாதாரண சின்ன வாளி எடுத்துட்டிங்கன்னா அது கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தவரை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சின்னதானா உங்களோட ஒரு விரலில் ஒரு பாதியோ காவாசி தான் இருக்கும். அது நல்லா பெரிய கப்பினா ஒரு முக்கால்வாசிக்கு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதனால் ஒரு வாளியில் குறைஞ்சது 2லேருந்து 4 கூடினது ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் வளர்க்கலாம், ஓரளவு பெரிய வாளியில். கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டட் கப்பி இருக்குது, சாதாரண கப்பி இருக்குது. இம்போர்ட்டட் கப்பிங்கிறது கொஞ்சம் அழகாக இருக்கும், ஆனால் ரேட்டு கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. சாதா கப்பி வந்து கடைகள்லேயும் நிறைய இடங்களில் கிடைக்கும், ஆனால் வந்து ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில நேரம் அது இறந்து போயிடும். கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி நீட்டாக இருக்கணும், தண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டாலே போதும், மற்றபடி அதுங்க வாட்டுக்கு இருக்கும். அதனால் கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கு. ஒரு சில நினைப்பாங்க கப்பினா ரொம்ப கஷ்டம் நினைப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், மாதம் ஒருக்க இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க தண்ணி மாற்றினாலே போதும், அதுங்க வாட்டு இருக்கும். அதுங்களோட இந்த ப்ரீடிங் ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் அதுங்களை பிரித்து போடணும். பிரித்து போட்டு குட்டி போடுற வரைக்கும் அதுங்களுக்கு தேவையான மருந்து இதை மட்டும் ஊற்றணும். குட்டிக்கு மட்டும் தனியாக இருக்கும், ப்ரீடிங் ஸ்டேஜில் மட்டும்தான் மருந்தெல்லாம் ஊற்றணும். மற்ற நேரம் கப்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுங்க வாட்டுக்கு நீந்தோம். முக்கியமாக ஆழம் ரொம்ப உள்ள போட்டுறாதீங்க, போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு வாளியில் ரொம்ப அதிகமான மீன் போட்டிருக்கீங்கன்னா இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், இது தேவைப்படும், இல்லைன்னா இறந்து போயிடும். இல்லை உங்கள் இதில் ரொம்ப அழுக்கு இருக்குது, தண்ணி மாற்றே நேரம் இல்லைன்னா நத்தை வாங்கி விட்ருங்க. அக்வாரியமில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நத்தை கிடைக்கும், 1 2 வாங்கி விடுங்க. சின்ன நத்தையே 10லேருந்து 20 ரூபா தான் வரும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்கி விட்ருங்க. வாங்கி விட்டிங்கன்னா உங்கள் கப்பிக்கும் ரொம்ப நல்லது, அதுங்க நல்லா வாழ்நாளே நல்லா வாழும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.